வணக்கம் அன்பு சொந்தங்களே. இப்போது நேரலையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நரேந்திர மோடி அரசின் 3 வருடங்கள் எப்படி இருக்கின்றன? சமீபத்தில் ஊடக சுதந்திரம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. என்டிடிவி மீதான தாக்குதல்கள், அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள் என்பவை 3 ஆண்டு நரேந்திர மோடி அரசின் சுதந்திரங்கள் மீதான அச்சுறுத்தல், தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி பேசுவதற்கு கருத்துரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடியவருமான குஷ்பு நம்மோடு நேரலையில் இணைகிறார். வணக்கம். வணக்கம். இப்போ ஆரம்பித்த போது நரேந்திர மோடியோட கவர்மெண்ட் ஆரம்பித்த போது அந்த ஜுடிஷியல் ஃப்ரீடம் மேலே ஒரு அட்டாக் இருந்தது. அதாவது நாங்கள் தான் எல்லா ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. தென் சுப்ரீம் கோர்ட் அதை ஸ்ட்ரக் இட் டவுன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரீடம்ஸ் மேலே அட்டாக் இருந்தது, பர்டிகுலர்லி டிமானிட்டைசேஷன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா the media is under attack. Media which has been keeping silent for some reasons, இப்போ they are coming under attack. இந்த சுதந்திரத்தின் மீதான தாக்குதலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி ஹவு இன் டெமோக்ரஸி நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் மூலமாக மட்டுமல்ல, இந்த நாட்டின் குடிமகனாக நான் கண்டிப்பாக சொல்ல விரும்பணும். பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எல்லா வகையிலும் நம்மளை ஏதோ ஒரு செவுர் ஒட்டி, நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் வாழணும், இதுதான் சாப்பிடணும், இதுதான் ஆடை போட்டுக்கணும், இவங்ககிட்ட தான் நீ பேசணும், இவங்ககிட்ட தான் நீ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். வேற நாட்டு நண்பர்கள் இருந்தாங்கன்னா அப்போது அவங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் பேசினாக்கா உடனே நீங்கள் தேச துரோகியாக இருக்கீங்க. பிரதமர் அவர்கள் மட்டும் நவாஸ் ஷரீஃப் வீட்டுக்கு கூப்பிடாமையே அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு கட்டி பிடிச்சிட்டு வருவார். ஆனால் இங்கேருந்து யாராவது போய் அந்த நாடு அவ்வளோ மோசமான நாடு இல்லை அப்படி சொல்லும்போது உடனே நீங்கள் தேச துரோகினா ஒரு பட்டம் நீங்கள் சுமக்கிறீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னி வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி டிமானிட்டைசேஷன் இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீடியா மேலே அட்டாக் சொல்லும்போது அந்த 4 pillars ஆஃப் கண்ட்ரி அவர். ஸோ இந்த டெமோக்ரஸி சொல்லும்போது அந்த 4 தூண்குள்ளே ஒரு தூண் மேலே நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு அட்டாக் பண்ணும்போது சம்வே இட் ஷேக்ஸ் அப் தி என்டையர் கண்ட்ரி. ஸோ அதுதான் ரொம்ப நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வரைக்கும் நீங்கள் மக்கள் மேலே மட்டும்தான், ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஜட்ஜஸ் மட்டுமல்ல, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலையும் எப்படி அவங்க செயல்படுத்துகிறாங்க நம்ம பார்க்குறோம். எப்படி அருணாச்சல் பிரதேஷ் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வேற மாநிலம் இருக்கட்டும், இல்லை சமீபத்தில் மணிப்பூர் அண்ட் கோவாவே இருக்கட்டும், எப்படி எல்லாத்தையும் தன் கையில் போட்டுக்கிட்டு இப்படி தான் ஒரு ஆட்சி நடத்தணும், ஒரு சர்வாதிகாரி ஆட்சியாக நம்ம இன்னைக்கு இந்தியாவில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதுக்காக தான் மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்குது. நிச்சயமாக. அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2013-14 அதாவது யூபி ஆட்சி முடியக்கூடிய சமயத்தில் பொருளாதார வளர்ச்சிங்கிறது 6.9% அந்த அளவில் இருந்தது. ஸோ அவங்க சொன்னாங்க நாங்கள் ஒரு அச்சதின் ஒரு நல்ல தினங்களை கொண்டு வர போகிறோம் உங்களுக்கு அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சேம் க்ரோத் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜிடிபி க்ரோத் சேமாக இருக்குது. ஆனால் அவங்க ப்ராமிஸ் பண்ண ஜாப்ஸ் கிரியேட் பண்ணல. இல்லை, ஒரு வருஷத்துல 2.5 கோடி பேருக்கு ஜாப்ஸ் கொடுக்க போகிறோம். அப்புறம் நம்மளுடைய ரிக்குவயர்மெண்ட் என்ன இருக்குது, 2028 அதாவது அடுத்த 10 வருஷத்துக்குள்ள 34 கோடி நீங்கள் ஜாப் கிரியேட் பண்ணி கொடுத்தே ஆகணும். அடுத்த ஜென்ரேஷன் சொல்லும்போது நம்ம ஃபுல்லாக சென்சஸ் இருக்கும்போது எத்தனை பேர் அடுத்து 10 வருஷத்தில் ஜாப் கிரியேஷன் சொல்லும்போது சீனியர் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் ஆகி புதுசாக வரவங்க அப்படியெல்லாம் பார்த்துட்டா we need 34 crores of jobs. நீங்கள் ப்ராமிஸ் பண்ணது ஒரு வருஷத்தில் நாங்கள் 2.5 கோடி ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் கடந்த 3 வருஷத்தில் 2 லட்சம் கூட நீங்கள் ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கல. அப்போ எங்கே போகுது நாடு? நீங்கள் ஜாப் க்ரியேட் பண்ணி கொடுக்கல. ஸ்டார்ட் அப் இந்தியா இருக்கட்டும், மேக் இன் இந்தியா இருக்கட்டும், ஸ்டாண்டப் இந்தியா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆப் க்ரியேட் பண்ணி அதில் எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும் அது மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோங்க. நான் கேட்குறேன், பிரதமர் மோடி அவர்கள் மேலே இவ்வளோ ஒரு பிராண்ட் மட்டும் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆட்சி எப்படி நடத்தணும் அது யாருமே இது வரைக்கும் செயல்படலையே. டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிளாக் மணி இருக்காது, பிளாக் மார்க்கெட் இருக்காது, உங்களுக்கு ராணுவர்கள் மேலே தாக்குதல் நடக்காது, உங்களுக்கு டெரரிசம் இருக்காது, இதெல்லாம் சொன்னீங்க. ஆனால் காஷ்மீர் அவ்வளோ அன்ரெஸ்டாக இருக்குது. இது வரைக்கும் அங்கேருந்து நீங்கள் அசாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம ஜவான்ஸ் மேலே தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்குது. நக்சலைட்ஸ் இருக்கட்டும், இல்லை இங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கட்டும், பார்டர்ஸில் நம்ம ஜவான் நம்மளுடைய எல்லா வீரர்கள் செத்து கிடக்குறாங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் என்னத்தான் கொண்டு வந்தீங்க?
இப்போ பிளாக் மார்க்கெட் சொல்லும்போது பிளாக் மார்க்கெட்டில் பணம் இருக்காதுன்னா அப்போ நீங்கள் கொண்டு வந்த புதுசாக 500 ரூபாய் நோட்டும் 2000 ரூபாய் நோட்டும் நான் கடையில் கொடுக்கும்போது அவன் எடுத்து பார்க்குறான் இது கள்ள நோட்டா இல்லை ரியல் நோட்டா, பென் வச்சுட்டு கிழிச்சு பார்க்குறான் அதில் ஏதோ மார்க்கிங் இருக்கா இல்லையானா. அப்போனா பிளாக் மார்க்கெட்டில் பிளாக் மணி இருக்குது, மார்க்கெட்டில் ஃபேக் நோட்ஸ் இருக்குது. அப்போ என்னதான் நீங்கள் கொண்டு வந்தீங்க? நத்திங் ஹாஸ் பீன் டன். உங்களுடைய ஊர் சுற்றுறதுலேயே தினமும் மோடி அவர்கள் ஒரு பிரதமர் நம்ம இந்தியாவில் இருக்கிறது பிரச்சனைகள் பற்றி யோசிக்காம பேசாமல் ட்வீட் பண்ணாமல் நீங்கள் பக்கத்து நாட்டு பற்றி மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க. வி ஹாவ் டு ஸ்ட்ரென்தன் our ties. முதல்ல இங்கே இருக்கிற டைஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்களேன். ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்மளுடைய விவசாயிங்க அவ்வளோ கஷ்டப்படும் போது 40 நாட்கள் டெல்லியில் போய் உட்காந்தாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த ரோடில் அந்த டெல்லி வெயில் யாராவது போனால் தான் அவங்களுக்கு தெரியும் வெயில் எப்படி இருக்கும்னா. அந்த வெயிலில் நிர்வாணமாக தரையில் உட்காந்துருக்காங்க, புடவை கட்டினாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. மோடி அவர்கள் பார்ப்பாரா, அவங்களை கூப்பிட்டு பேசுவாங்களா? நடக்கலையே. ஆனால் ஒரு சச்சின் தெண்டுல்கர் இருக்கட்டும், ஒரு அக்ஷய்குமார் இருக்கட்டும், வேற யாராவது அவங்கள போய் சந்திக்கணும்னா உடனே அவங்கள கூப்பிட்டு நீங்கள் ஒரு ஹைடிக்கு கூப்பிட்டு அவங்கள உட்கார வைக்கிறீங்க, அவங்ககிட்ட பேசுறீங்க. அப்போது நீங்கள் ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்கள் அவங்கள சந்திச்சிருக்கீங்க, ஒரு பிரதமர்ன்றது முறையில் நீங்கள் அவங்களை சந்திச்சிருக்கீங்க. இது மட்டும்தான் இருக்கணும். ஆனால் நம்ம நாட்டோடைய ஒரு பேக் போன், முதுகெலும்பு அப்படி சொல்லும்போது த பேக் போன் ஆஃப் இந்தியா இஸ் அ ஃபார்மர்ஸ். எக்ரிகல்ச்சர் தானே அவங்களுக்கு. எக்ரிகல்ச்சருக்கே நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா அப்புறம் நீங்கள் என்னத்தான் பிரதமராக இருக்கீங்க, எதுக்கு ஆட்சி நடத்துறீங்க? நம்மங்கிறது ஒரு பிராண்ட் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் சொல்லும்போது, ஒரு பிரதமர் சொல்லும்போது நாட்டுக்காக நல்லது கெட்டது நடக்கும்போது கூடவே இருக்கணும். ஆனால் எங்கேயும் அவர் கிடையாது. எங்கே போனார்? நிச்சயமா நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். அக்ரிகல்ச்சர் யூபிஏல 3.5% growth, இயர் ஆன் இயர் growth. இப்போ அது பாதி ஆயிடுச்சு, 1.7% ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நேஷன் பில்டிங்கில் இருந்த முக்கியமான பர்சனாலிட்டிஸ், அது ஜவஹர்லால் நேருவாக இருக்கட்டும், மகாத்மா காந்தி, இவங்களை எல்லாமே அட்டாக் பண்ணுறது அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி. அமித்ஷா இப்போ சத்தூர் பனியா அப்படின்னு ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், நான் பிஜேபி கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்காத, அமித்ஷா இருக்கட்டும், பிரதமர் மோடி அவர்களும் இருக்கட்டும், பிஜேபியிலேருந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து எத்தனை பேர் நம்ம நாட்டுக்காக உயிர் கொடுத்தாங்க? இன்னைக்கு மகாத்மா காந்தி பார்த்துட்டு நீங்கள் சத்தூர் பனியா சொல்கிறீங்க, அவ்வளோ கேவலமான வார்த்தையில் பயன்படுத்துகிறீங்க. அப்போது அவர் இந்த நாட்டுக்கு நம்ம மகாத்மா ஏன் சொல்கிறோம்? நேரு அவர்கள் இந்த நாட்டுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாரு. அம்பேத்கர் இருக்கட்டும், லால் பகதூர் சாஸ்திரி இருக்கட்டும், நம்மளுடைய நாட்டுக்காக யார் யார் அந்த போராட்டத்தில், அந்த விடுதலை போராட்டத்தில் யார் யார் இருந்தாங்க, அந்த சுதந்திர போராட்டத்தில் இருக்கிறவங்களை பற்றி நீங்கள் இவ்வளோ கேவலமாக பேசுனீங்கன்னா அப்புறம் உலகத்திலே நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? அவங்க நாட்டிலேயே அவங்க மகாத்மா சொல்கிறீங்க, எல்லா இடத்துல அவங்களுடைய சிலை வைக்கிறீங்க, அவங்கள அவ்வளோ பாராட்டி பேசுறீங்க, புகழ்ந்து பேசுறீங்க, ஆனால் அவங்க நாட்டிலே அவங்க பிரதமரவே மதிக்கலடா, தேவையில்லை, அப்படி தானே பேசுவாங்க. அப்போ நம்ம நாட்டுடைய மானத்தை நீங்கள் காப்பாற்றலை. கப்பல் ஏறி போகுது, எங்கேயோ போகுது. நம்ம மோடி அவர்களே ஜப்பான் போயிட்டு அவ்வளோ கேவலமாக பேசினாங்க நம்ம நாட்டை பற்றி. எதுவும் அவர் வந்ததுக்கப்புறம் தான் இந்தியா உலகத்துக்கே தெரியுது. ஏன் ஒபாமா வந்தார்? ஒபாமா வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னார்? The last 10 years the relationship with India has strengthened சொன்னாங்க. அந்த லாஸ்ட் 10 years யார் இருந்தாங்க? யூபிஏ கவர்மெண்ட் தான் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அண்ட் கரெக்டாக டிமானிட்டைசேஷன் வரும்போது அதை சொல்லுவாங்க, தி அஸ்டியூட் அக்யூரேசி ஆஃப் அன் எக்ஸ்பர்ட். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் என்ன சொன்னார்? இந்த டிமானிட்டைசேஷன் இப்போ தெரியாது, கரெக்டாக மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும், there will be a drop of GDP between 1.5 to 1.9%. கரெக்டாக இருந்தது. you have dropped. அப்போ நீங்கள் என்ன பெருசாக ஜிடிபி வரப்போகுது 8+, நாங்கள் சைனா தாண்டி போக போகிறோன்னால பேசினாங்க. எங்கே போனீங்க? அதே இடத்துல தான் நிற்கிறோம். நிச்சயமா நாங்களும் அந்த டிமானிட்டைசேஷன் டைமில் இந்த எப்படி ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டர், ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலை பண்ணக்கூடியவங்க ஒர்க் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 85%, மொத்தம் 48 கோடியில் 85% அன்ஆர்கனைஸ், கம்ப்ளீட்டாக அந்த உற்பத்தி ப்ரொடக்ஷன் பாதிச்சிருக்கு. தமிழ்நாட்டிலே நெல் உற்பத்தி 90% பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நெய்வேலியிலேருந்து நெடுவாசல் வரைக்கும் அந்த விளைநிலங்களில் எடுத்து வேற பர்பஸுக்கு பண்ணுறது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. நீங்கள் விவசாயிகள் பற்றி பேசினதுனால அதில் அவ்வளவு நாள் 2 மாதம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஜெம் லேபரேட்டரிஸோட
சென்ட்ரல் கவர்மெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க நெடுவாசல் இல்லை அதுதான். அப்போ நீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பணக்கார நண்பர்கள், அவங்க நல்லா இருந்தால் போதும். அவங்க இந்த நாடு நடத்தலை. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த நாடு வந்து விவசாயிகளை நம்பி தான் இருக்குது. அவங்கள சொல்கிறது அன்னதான். ஆரம்பத்துலேருந்தே நம்மளுடைய ஒரு இந்தியா சொல்லும்போது ஜெய் ஜவான் ஜெய் கிசான், இது 2 தான் இருந்திருக்கு. இதுதான் நாங்கள் சொல்லி படிச்சிருக்கோம். அவங்களுக்கு ஒரு வேலை வேற ஏதாவது சொல்லி அவங்களுக்கு படிப்பை சொல்லி கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரியல. ஆர்எஸ்எஸ்ல படித்தவங்க என்ன ஆர்எஸ்எஸ்ல அவங்களுக்கு படிப்பை சொல்லி கொடுக்குறாங்க அது எனக்கு தெரியல. கோட்ஸே தான் மகாத்மா சொல்லணும், இல்லை சாவர்கர் தான் ஒரு மிகப்பெரிய தியாகி சொல்லணும். யார் வந்து வெள்ளைக்காரங்க கிட்ட காலில் விழுந்து கெஞ்சி கேட்ட என்னை விட்டுடுங்கன்னு அப்ரூவராக மாறிடுற சொன்னார். அந்த சாவர்கர் வந்து ஒரு பெரிய மகாத்மா சொல்லிட்டு இருக்கீங்க. யார் மகாத்மா காந்தியை வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க, அவங்கள பார்த்து அவர் தான் மகாத்மா, நான் மகாத்மா காந்தி சதுர்பனியா நீங்க சொல்றீங்க. அப்படிதான் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா பட் ஐ எம் சாரி டு சே, எங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தது த டெமோக்ரஸி ஆஃப் இந்தியா, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியான்னு என்ன? இந்தியா வந்து டைவர்சிட்டி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், செக்குலரிசம், இதுதான் இந்தியா. இது பார்த்து தான் நாங்கள் எல்லாரும் வந்து பெருமைப்படுறோம். இந்தியாவில் இருக்கிறது செக்குலரிசம், த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி ஆஃப் த வேர்ல்டு சொல்கிறோம். வேற உலகத்திலே இல்லையே. ஆனால் இன்னைக்கு அந்த டெமோக்ரஸி எங்கே இருக்கு? நீங்கள் 4 தூணில் ஒன்றுனா ஒவ்வொரு தூண் நீங்கள் தள்ளி போடணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. நான் மோடி ஒரு பிராண்ட் இருக்கு, மோடி தலைக்கு மேலே தான் அந்த 4 அந்த சிங்கம் இருக்கு, அது மட்டும் தான் நிற்கணும். அந்த ஒரு தூண் நமங்கிறது ஒரு தூண், அது கிடையாது, அது முடியாது. யூ ஆர் பிரேக்கிங் மை கண்ட்ரி. ஐம் வரிட், ஐம் ரியலி வரிட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு பீப்புளை யூனிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கவர்மெண்ட் வந்து டிவைட் பண்ணிட்டு இருக்கு. பர்டிகுலராக பொருளாதாரத்தில் கூட அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தோல் லெதர் இண்டஸ்ட்ரி பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கு இந்த கேட்டில் ஸ்லாட்டர் பற்றின விஷயத்தினால. இது ஒரு பக்கம் அவங்க ஈக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிற ப்ராமிஸை கொடுத்து, பொருளாதார வளர்ச்சிங்கிற உறுதிமொழியை கொடுத்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர எதிராக பல விதத்தில் பொருளாதாரத்தில் சரிவை கொண்டு வராங்க. ஏன்னா எல்லாரையும் சேர்த்து அரவணைச்சிட்டு போகாமல் எல்லாரையும் பிரித்து அரசியல் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றி இல்லை, நம்ம வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு விவசாயிகள் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி நாங்கள் எதிர்த்து நின்னது உங்களுக்கு ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் ஆக்ட் இருந்தது. அந்த ஆக்டில் என்ன இருந்ததுன்னா வெறும் ஐடி காரிடார்ஸ் இருக்கணும். இதுக்கு முன்னாடி யூபிஏ கவர்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன இருந்தது, அந்த காரிடார்ஸ் இருந்தாலும் விவசாயிக்கிட்ட பயன்படுத்தாத நிலத்தை 5 வருஷத்துக்கு கவர்மெண்ட் வாங்குவாங்க. அந்த நிலத்தில் ஏதாவது அவங்க வேலை நடக்கலைன்னா அந்த நிலம் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். ஆனால் இப்போ அதுவும் ஒரு பேராமீட்டர்ஸ் வச்சுருந்தாங்க. எங்கே காரிடார் வரப்போது அங்கிருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த நிலத்தை நாங்கள் வாங்க மாட்டோம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ரெகுலேஷன் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி இடத்து கொடுத்துடணும். கவர்மெண்ட் கேட்டாக்க அந்த இடத்த கொடுத்துடணும். அதுக்கப்புறம் விவசாயிங்க அதை பற்றி கேட்கவே கூடாது. லைக் 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நிலம் நமக்கு திரும்பி வரப்போதுன்னு அதெல்லாம் கிடையாது. கொடுத்துதான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போறீங்க பார்த்தீங்கன்னா உடனே அண்ட் எல்லாமே அதில் ரூல்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அங்கே பில்டர்ஸ்க்கு எந்த வகையிலும் பில்டர்ஸ் வந்து ஒரு தப்பு பண்ணாங்கன்னா, ஏன்னா ஒரு இடத்துல ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் நடக்கிற பிரச்சனை ஒரு கிளாஸ் எப்படி இருக்கும், ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் புக் பண்ணுறீங்க, ஒரு ஃப்ளாட், கஷ்டப்பட்டு லோன் வாங்கி இருக்கிறத எல்லாத்தையும் விற்றுட்டு ஒரு சொந்தமாக வீடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஆளுங்க ஒரு வீடு வாங்குறாங்க. அந்த வீடு வாங்கும்போது பணம் வந்ததுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஏ முடியாது, உடனே ப்ராஜெக்ட் பிக்கு போயிடுவாங்க. ப்ராஜெக்ட் பியிலேருந்து பணம் வந்து உடனே ப்ராஜெக்ட் சிக்கு போட்டுருவாங்க. இந்த பில்டிங் ஏ அப்படியே நிற்கும். ஸோ அவங்க கிளாஸ் என்ன இருந்தது, அந்த ப்ராஜெக்ட் ஏ முடிக்காமல் நீ ப்ராஜெக்ட் பி ஆரம்பிக்கிறேன்னா யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. அது தட் ஃப்ரீடம் ஷுட் பி கிவன் டு த பில்டர்ஸ். ஆனால் யூபிஏ கவர்மெண்ட்டில் தெளிவாக இருந்தது, அதில் கிளாஸ் இருக்கு, நீ ஏ முடிச்சுன்னா பிக்கு போகணும். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் இஃப் த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஒரு ஃப்ளாட் கட்டுறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்கன்னா ஆன் டைம் நீங்கள் பையர்ஸ்க்கு கொடுக்கலன்னா யூ வில் பி புக்ட். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ த ரிச்சர் கெட்ஸ் ரிச், த புவரர் கெட்ஸ் புவரர். அந்த மாதிரி தான் ஒரு ஆட்சி நடத்துகிறாங்க. அண்ட் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொந்தமாக அவங்களுக்கு ஃபேவரபிளாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வேலை செய்வோம். இன்னைக்கு ஃபார்மர்ஸ் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது பேசுகிறீங்களா, ஆகுனா உடனே கவர்மெண்ட் மேலே இது சுப்ரீம் கோர்ட் மேலே தள்ளுறது. இப்போ சமீபத்தில் அமித்ஷா என்ன பண்ணியிருக்காரு, 2 நாளுக்கு முன்னாடி ஃபார்மர்ஸ் லோன் வேவர் பண்ணோன்னா இம்மீடியட்டாக தூக்கி எல்லாமே வந்து மாநில அரசாங்கத்து மேலே போட்டாங்க. த ஸ்டேட் ஹேஸ் டு டிசைட். அப்போ நீங்கள் எதுக்கு சென்ட்ரலில் இருக்கீங்க?
ஸ்டேட் ஹேஸ் டு டிசைட்னா நீங்கள் ஸ்டேட்க்கு காசு கொடுக்குறீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு தனி ஒரு கவர்மெண்ட் இருக்குது. நீங்கள் ஏன் ஹெட் ஆஃப் ஆல் த ஸ்டேட்ஸ் சொல்கிறோம்? பிகாஸ் யூ ஹாவ் டு லுக் இன் டு இட். எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க? மன்சோரில் இப்போ வந்து நம்ம விவசாயிங்க வந்து போய் போராட்டத்துக்கு போனாக்கா அவங்கள சுட்டுட்டு கொண்டு இருக்காங்க. யாராவது அதை பற்றி பேசுகிறாங்களா? ஒரு பதிலாக வருதா? உடனே வந்து அது எது இருந்தாலும் அது மாநில அரசு பார்க்கணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ ஐ திங்க் கோயிங் அவே அவங்களுடைய ப்ராப்ளம். நீங்கள் வந்து அந்த கேட்டில் ஸ்லாட்டரில் ப்ராப்ளம் வந்தது, அது லெதர் ஃபேக்ட்ரி மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் விவசாயிங்க வகைன்னு வரேன். விவசாயிங்க நினச்சி பாருங்கள், ஒரு மாடை அவங்க வளர்க்குறாங்கன்னா வயசானதுக்கப்புறம் அந்த மாடு என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? விற்றுருவாங்க. ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய்க்கு அவங்க விற்றுருவாங்க. விற்று அந்த பணம் வச்சுட்டு அவங்களுக்கு அடுத்தது நெல் வாங்குறதுக்கோ, ஒரு ஃபர்டிலைசர் வாங்குறதுக்கோ, டிராக்டருக்கு பணம் கட்டுறதுக்கும் எதுக்கும் அவங்களுக்கு பயன்படுத்தும். ஆனால் இப்போ நீங்கள் அந்த ஸ்லாட்டரே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அந்த மாடுக்கு வயசானதுக்கப்புறம் பால் கொடுக்காது, எதுக்கும் லைக் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? வீட்டில் வச்சுட்டு சாகர வரைக்கும் அப்படி வச்சுக்கணும். நீங்கள் முதல்ல அங்கே அடிப்படுது விவசாயிகளுக்கு. லெதர் ஃபேக்ட்ரி மட்டும் அல்ல, இன்னைக்கு இந்தியாவில் பிஜேபி அவ்வளோ பேசுகிறாங்க. ஆனால் பிஜேபி பவருக்கு வந்ததுலேருந்து தி பிக்கெஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் இன் பீஃப் இஸ் இந்தியா. அப்போ என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ வந்து தமிழ்நாடு வண்டி வந்து ஒரு வண்டி வரணும், 50 மாடுகள் வச்சுட்டு கொளுத்துட்டாங்க. எந்த வண்டி எதுக்காக போகுது, எது போகுதுன்னா நோ கொஸ்டின் ஆஸ்ட், இம்மீடியட் அட்டாக். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. பரவாயில்ல, நீங்கள் பண்ணுங்கள். இன்னும் 2 வருஷம் இருக்குது. 2 வருஷத்துல எவ்வளோ வேணாலும் நீங்கள் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக 2 வருஷத்துக்கு அப்புறம் இதே மக்கள் யார் அவங்களுக்கு வாக்களித்து ஜெயிக்க வச்சாங்களோ இதே மக்கள் மறுபடியும் அவங்களுக்கு பதில் கொடுக்க போகிறாங்க. இதில் முக்கியமாக ரொம்ப கவலையான ஒரு விஷயம், என்டிடிவி மேலே உள்ள அந்த சிபிஐ ரைடு, ப்ரமோட்டர்ஸ் மேலே உள்ள சிபிஐ ரைடு. அப்புறம் இவங்க எல்லாருமே, மற்ற எல்லா மீடியாவும் கூட அதை பேசாதபடிக்கு அவங்கள ஓரளவுக்கு ஒரு கல்ச்சர் ஆஃப் சைலன்ஸுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. வெரி ஃபியூ மீடியா ஸ்போக் very vehemently against these rights. இந்த மீடியா ஃப்ரீடம் பெரிய அளவுக்கு அட்டாக் ஆகிறது பற்றி உங்களுடைய பார்ட்டியோட பொசிஷன், உங்களுடைய பொசிஷன்? I think the biggest democracy of India is freedom of expression and speech. நீங்கள் இன்னைக்கு யாராவது இந்த ஆட்சியில் இது சரியில்லை, பொதுமக்கள் யாராவது சொல்லுங்கள், உடனே நீங்கள் வந்து ஆன்டி நேஷனல், யூஆர் தேச துரோகி என்ன சொல்லியிருக்காங்க. நான் பேசும்போது நீங்கள் ஒரு முஸ்லீம், நீங்கள் ஒரு பாகிஸ்தான், யூ ஷுட் கோ பேக் டு பாகிஸ்தான், யூ ஆர் ஐஎஸ்ஐஎஸ் ஸ்பை, யூ ஷுட் கோ பேக், இங்கே உங்களுக்கு என்ன வேலை? ஸோ உடனே ஜாதி கொண்டு வந்துடுவாங்க, உடனே மதம் கொண்டு வந்துடுவாங்க, இல்லைன்னா நீ வந்து தேச துரோகின்னு ஒரு பட்டம் சுமக்கிறாங்க. ஸோ எல்லாரும் வந்து ஒரு பயமுறுத்துகிற அளவுக்கு வேலை நடந்துட்டுருக்கு. நீங்கள் இந்த ஆட்சியில் என்ன நடந்துட்டுருக்கு அதை நீங்கள் காது கேட்கி வாங்குறதுக்கு தயாராக இல்லை. நாங்கள் சொல்கிறது தான் சட்டம். இன்றைக்கி மீடியா மேலே, அதுவும் என்டிடிவி மேலே இவ்வளோ பெரிய அட்டாக் வந்திருக்கு, ஒரு ரேடு நீங்கள் நடத்திருக்கீங்கன்னா ஏன் மற்ற சேனல் உங்களால் பண்ண முடியல? ஏன்னா அவங்களுக்கு ஃபேவரபுளாக பேசுகிறாங்க. அவங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, யாராவது எங்களுக்கு எதிர்க்க பேசுகிறாங்களோ அவங்களுக்கு முன்ஜாகிரதையாக ஒரு எச்சரிக்கையாக அவங்களுக்கு சொல்கிறாங்க, ஜாகிரதை இருப்பா, நாளைக்கு இந்த பிரச்சனை உனக்கு வரும். ஸோ ஒரு பயமுறுத்தி ஒரு ஃபியர் சைக்கோசிஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இல்லை நாளைக்கு இந்த பிரச்சனை உங்களுக்கு வரும் அப்படின்னு அவங்க க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐ திங்க் சில பேர் தான் நீங்கள் சொன்ன மாதிரி தே ஸ்டுட் வித் பிரணாய் ராய் அண்ட் என்டிடிவி. பட் ஐ திங்க் ஒரு மீடியா சொல்லும்போது மீடியாவுக்கு ஒரு ஸ்பைன் இல்லைன்னா அப்புறம் எங்கே? ஒரு பெண்ணை வச்சுட்டு இந்த நாட்டோடைய எழுத்தம் மாற்றுறதுக்கு சக்தி ஒரு பெண்ணாக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணை வச்சுட்டு மிஸ்யூஸ் பண்ணாமல் ஆனால் தப்பு நடக்கும்போது கண்டிப்பாக அது ஒவ்வொரு மீடியாவில் இருக்கிறவங்க தட்டி கேட்கணும். அதை தட்டி கேட்காத பட்சத்தில் அவங்க குழைன்னு அர்த்தம். அந்த பெண் கையில் வச்சுக்கிறதுக்கு அவங்க லைக் இல்லைன்னு அர்த்தம். இது என்டிடிவி மேலே, இன்னைக்கு என்டிடிவி இருக்குது, நாளைக்கு நீங்கள் இருக்கலாம், நாளைக்கு வேறு ஏதாவது சேனல் இருக்கலாம், நாளைக்கு யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் மீடியா பொறுத்த வரைக்கும் when it's such a strong ஒரு பேஸ் நான் சொல்கிறோம், ஒரு வாய்ஸ் ஆஃப் த கண்ட்ரி சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பீப்புள் ஷுட் ஸ்டாண்ட் அப். சில 2-3 சேனல்ஸ் இருக்காங்க நேஷ்னலில், அவங்க வந்து ஜால்ரா போடுறதுக்கு தான் உட்காந்துருக்காங்க. அவங்க தான் நல்லா இருப்பாங்களா? ஏன்னா அவங்க வந்து உண்மை பேசுகிறாங்களா? மற்றவங்க எல்லாரும் போய் பேசுகிறாங்க. யாராவது போய் சேனலில் பிஜேபி பற்றி தப்பாக பேசினாக்கா அது ஸ்போக்ஸ் பர்சன் இல்லை, ஆராய்ச்சி பண்ணி மீடியாக்காரங்க அதை பற்றி பேசினாங்கன்னா உடனே வந்து நீங்கள் வந்து காங்கிரஸ்க்கு ஸ்பையாக இருந்திருக்கீங்க, காங்கிரஸ் கிட்ட எவ்வளோ பணம் வாங்குனீங்க,
அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சில ப்ரெஸ்காரங்க சில மீடியா வந்து எலக்ட்ரானிக் மீடியா உங்களை சப்போர்ட் பண்ணி மட்டும்தான் பேசிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்துருக்கீங்கன்னா நாங்கள் கேள்வி கேட்போம். அது நியாயமான கேள்வி. ஸோ நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க உங்களை பற்றி மட்டும்தான் பேசணுங்கிறதுக்காக. இது வரைக்கும் மோடி அவர்கள் அவருடைய கமர்ஷியல்ஸ், அந்த பிஜேபியோடைய ஆட்ஸு எல்லாமே வந்து அந்த பப்ளிசிட்டி பேனர்ஸ் இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 7,000 கோடி நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. யாருடைய பணம் அது? ஒரு கட்சியில் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கட்சி எதுக்கு? மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு. பர்சனலி ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ ஐ திங்க் வி ரியலி நீட் டு ஒர்க் ஆன் திஸ். என்ன பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க? இது வரைக்கும் 3 வருடத்துல எதுவுமே நடக்கலை. எல்லாமே உங்களுக்கு அடி தான் இருக்குது, பொதுமக்களுக்கு அடி இருக்குது. உடனே வந்து நாங்கள் யூபி ஜெயிச்சிட்டோம். சரி, யூபி ஜெயிச்சிட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் பிராண்ட் க்ரியேட் பண்ணாதீங்க. வாட் யூ கேன் டூ. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கமர்ஷியல் இல்லைன்னா ஒரு சினிமா கிடையாது. ஹீரோ வந்தான், காலேருந்து இறங்குனா, அப்படியே ஒரு சூறாவளி மாதிரி வந்தது, காற்று வந்தது, இறங்கினோடனே தானாக பூ கீழே போட்டுச்சு கிடையாது. யூ ஹாவ் டு கம் டு ரியாலிட்டி. பிஜேபி அந்த மாதிரி ஒரு ட்ரீம் வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரியாலிட்டி இஸ் டெஃபினெட்லி அவைட்டிங் தேம். ஒன் லாஸ்ட் கொஸ்டின். உங்கள் ஃப்ரெண்டு ரஜினிகாந்த் இப்போ அரசியலுக்கு வர்றது உறுதியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுவும் முக்கியமாக ஒரு நரேந்திர மோடி மாதிரியான ஒரு டிவிசிவ் அஜெண்டா இல்லாமல் அதுக்கு அப்போஸ்டாக அவர் வராருங்கிற அளவுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் சொல்லுது. அவர் காங்கிரஸோட நிற்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு அப்பீல் மாதிரி எதுவும்? ஐ திங்க் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் we are very confident of it. See, காங்கிரஸ் இஸ் நாட் நடுவில் வந்து பார்ட்டி கிடையாது. நான் எப்போவுமே சொல்கிறது, காங்கிரஸ் ஒரு ஆலமரம். அதுலேருந்து கிளை போல் மற்ற கட்சிகள் வந்திருக்கிறாங்க. அது திராவிட கட்சி இருக்கட்டும் அல்லது ஸ்டேட் நேஷனல் வைஸ் வேறு எந்த கட்சி இருக்கட்டும், எல்லாமே வந்து கிளை போல் காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்த கட்சிகள் தான். ஸோ அந்த ஆலமரம் அப்படி தான் இருக்கும். கிளைகள் 1000 வரலாம், ஆனால் ஆலமரத்தை நீங்கள் அசைக்க முடியாது. ஆலமரத்துக்கு பிரச்சனைகள் வரலாம், எல்லாமே வரலாம். ஆனால் ஒரு சில நேரத்தில் கிளைகள் அதிகமாக இருக்கும்போது தூங்கி நிற்கலாம். ஒரு பக்கம் ஒரு பிரான்ச் ஒரு ட்ரங்க் உடைஞ்சு நிற்கலாம், அது பரவாயில்ல. ஆனால் ஆலமரத்தை அந்த ரூட் இருக்குது பாருங்கள், அது நீங்கள் அசைக்க முடியாது. அண்ட் தட் இஸ் வாட் காங்கிரஸ் இஸ். காங்கிரஸ் யாருக்கு கூப்பிட்டு நீங்கள் கட்சிக்கு வாங்கின சொல்கிற அளவுக்கு காங்கிரஸ் கிடையாது. காங்கிரஸ் நம்பி மக்கள் வராங்க. இப்போ நான் இன்னைக்கு காங்கிரஸில் இருக்கேன்னா காங்கிரஸ் நம்பி. இன்ஃபேக்ட் நான் காங்கிரஸில் சேரும்போது காங்கிரஸ் had just lost in 2014 and எல்லாரும் சொன்னாங்க you're being stupid, you should have joined BJP, that is in power. I said எனக்கு பவர் முக்கியம் கிடையாதுங்க. My belief in a party. So I believe in Congress. I believed in DMK and I was in DMK. I believe in Congress, that's why I'm in Congress. That's it. I don't believe in the ideologies of BJP. அந்த செக்குலரிசம் இருக்கக்கூடாது, மத பிரச்சனை இருக்கணும், ஜாதி பிரச்சனை இருக்கணும், அந்த வேறுபாடு பார்ப்பாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள், இந்த மக்கள், அந்த மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கொண்டு போயிட்டுருக்காங்க. எங்களை பார்த்து அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டி சொல்கிறாங்க, ஆனால் அவங்க தான் அந்த அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டி பேசிட்டு இருக்காங்க. யார் எந்தெந்த விஷயமோ இதுக்கு முன்னாடி தவறு சொல்லியிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் மோடி அவருடைய 2013 அவருடைய ஸ்பீச் இருக்கு, ஜிஎஸ்டி வில் நெவர் சக்சீட், வி வில் நெவர் லெட் இட் சக்சீட். இன்னைக்கு காங்கிரஸ் தான் ஜிஎஸ்டி இஸ் நாட் அலவிங் சொன்னாங்க. தட் இஸ் காங்கிரஸோடைய விஷன். ஆதார் காங்கிரஸோடைய விஷன், மெனரேகா காங்கிரஸோடைய விஷன், all the nationalized banks காங்கிரஸோடைய விஷன், loan waiving to the farmers காங்கிரஸோடைய விஷன், எல்லாமே women and child fire காங்கிரஸோட விஷன். பிஜேபியோட விஷன் என்ன இருந்திருக்கு இது வரைக்கும்? உங்களுடைய விஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் 3 வருஷத்தில் கொண்டு வந்த விஷன் எல்லாமே ஃப்ளாப் தான். பிஜேபி ஒரு காலத்தில் அடல் பிஹாரி வாஜ்பாய் மாதிரி ஒரு மிக சிறந்த தலைவர் இருந்தார். அந்த நேரத்தில் அவர் செஞ்சது கண்டிப்பாக காங்கிரஸ், though we had a difference with BJP, we have agreed to certain ways to Atal Bihari Vajpayee and we have worked with him. ஒரு அரசியல் கட்சி சொல்லும்போது ஆட்சியில் இருக்கும்போது மட்டும்தான் மக்களுக்கு வேலை செய்யணுங்கிறது கிடையாது. ஆட்சியில் இல்லாத நேரத்துலையும் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய விஷன் பார்க்கும்போதும் எங்களுக்கு சரிப்படும் போது நாங்கள் கண்டிப்பாக அவருக்கு ஆதரவு கொடுத்து, ஏன்னா நாட்டுக்கு நல்லது செய்யணும், அது மட்டும் தான் விஷன் இருந்திருக்கு. ரஜினி சார் அரசியலுக்கு வந்தாருன்னா அது அவருடைய டிசிஷன். ஆட்சிக்கு வாங்க, எங்கள் கட்சிக்கு வாங்க நாங்கள் சொல்ல போகிறது இல்லை. டோர்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன். யார் வேணாலும் தே கேன் ஜாயின் காங்கிரஸ். ரஜினி சார் அரசியலுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நாம் பேசுவோம். ஓகே, அதாவது தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவுக்கு பிறகு இருக்கக்கூடிய வெற்றிடத்தை அவர் நிரப்புவார் அப்படின்னு ஒரு இது இருக்குது. நீங்கள் அதை பற்றி ஏதாவது
சொல்ல இல்லையா? see there are no two ways. Raji sir is a very tall actor. இது வரைக்கும் how tall is he as a leader நமக்கு தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு நல்லது செய்கிறாரா இல்லையா, மக்கள்கிட்ட அவருடைய வரவேற்பு எப்படி இருக்குது அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பொலிட்டிஷியனா ரஜி சார் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பேச முடியும். ரஜி சாரையும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களையும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏன்னா ஷி வாட் எவர் செட் அண்ட் டன், நிறைய அவங்களுக்கு எதற்காக நான் பேசியிருக்கேன், தாக்கி பேசியிருக்கேன். ஏன்னா அவங்களுடைய செயல்கள் எனக்கு பிடிக்கல. பட் அதே சமயத்தில் ஷி வாஸ் அ வெரி பாப்புலர் லீடர், அதை நம்மளால் மறக்க முடியாது. ஸோ ஒரு லீடர் சொல்லும்போது அனுபவம், அரசியல், அது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு லீடர் நம்ம சொல்கிறோம், ஒரு ஸ்டேட்ஸ்மேன் சொல்கிறோம். ஸோ அதனால தான் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ரஜி சார் இஸ் மோஸ்ட் வெல்கம். யாராவது வந்து இல்லை தமிழ்நாட்டை வந்து ஒரு தமிழன் தான் ஆளணும் அப்படி சொன்னாங்கன்னா மக்கள் முடிவு பண்ணணும் யார் இந்த தமிழ்நாட்டை ஆளணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வாஸ் நாட் ஃப்ரம் தமிழ்நாடு, எம்ஜிஆர் வாஸ் நாட் ஃப்ரம் தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிறது இவங்க ரெண்டு பேர் பெரிய, கருணாநிதி அவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் தனி. ஆனால் இவங்க ரெண்டு பேர் பார்க்கும்போது இவங்க தான் பர்ஃபெக்ட் லீடர்ஸை நீங்கள் சொல்லும்போது, சில பேர் சொல்லும்போது அவங்க ரெண்டு பேர் தமிழ்நாட்டில் இல்லையே. ஸோ தே டோன்ட் பிலாங் டு தமிழ்நாடு, பட் தே வர் தேர். ஸோ ரஜி சார் இப்படி வராருன்னா ஃபைன், மக்கள் முடிவு பண்ணட்டும், ஓட்டு போடணுமா வேண்டாமா மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் ஒரு தமிழன் தான் ஆளணும் அப்படி கிடையாது. இவ்வளோ வருஷமாக தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ் மக்கள் மத்தியில் தனக்கு பேர் வாங்கி மக்களுக்காகவே நான் இருக்கேன். ஏன் அவருக்கு பெங்களூர் போக தெரியாதா, இல்லை பாம்பேயில் போய் செட்டில் ஆக தெரியாதா, இல்லை ஆந்திராவில் போய் செட்டில் ஆக தெரியாதா, எங்கேனாலும் போய் செட்டில் ஆகிருக்கலாம். ஆனால் ஹி ஹஸ் மேட் தமிழ்நாடு ஹிஸ் ஹோம். ஸோ ஐ திங்க் இஸ் மோஸ்ட் வெல்கம். மக்கள் முடிவு பண்ணுவாங்க அவர் ஜெயிக்க போகிறாரா ஜெயிக்க போகிறது இல்லையா. ஸோ ஐ திங்க் ரஜி சார் இஸ் மோஸ்ட் வெல்கம் டு பாலிடிக்ஸ். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், இஸ் மோஸ்ட் வெல்கம் டு பாலிடிக்ஸ். அவருடைய க்ரோத் ஆஸ் அ லீடர் நம்ம அப்புறம் தான் பார்ப்போம். ஓகே, ரொம்ப இவ்வளோ நேரம் எங்களுக்கு இப்போது .com சொல்லிச்சேக்க நன்றி. நன்றி, வணக்கம்.